ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொழுக்கட்டை செய்யுது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி வச்சுக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவு அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுமோ அந்தளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வறுக்கல் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கணும். எண்ணெய் லைட்டாக ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா தாளித்து வைக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும், வேகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி சிறுசாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம்ல அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாவை ஊற்ற போகிறோம். மாவு ஊற்றுனது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து கையில்
அப்படியே சின்ன சின்ன இதாக அப்படியே நம்ம பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பிளேட் வச்சுருக்கீங்க, 2 பிளேட் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நார்மலாக இட்லி வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங்.